வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சிறிது நேரத்துக்கு முன்னால் படித்தபடி தேவனுக்கு நாம் சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகும் என்று வாசித்தோம். அதுக்கு அடுத்த வசனத்தை தான் வாசிக்கிறோம். அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நம்மளுக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். கடவுளையும் குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம். ஏன்னா ஒவ்வொரு தேவனோடு நல்லா பாவம் செய்தவன் தேவனை அறியவில்லை என்று போட்டுருக்கு. பாவத்துக்கும் தேவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்படி இருக்க பாவிகளாகிய நம்மை தேவன் தம்முடனே ஒப்புரவாக்க சுத்தம் கொண்டதுனால நாம் தேவனை குறித்து சந்தோஷப்படுகிறோம். அப்போ அந்த ஒப்புரவாக்குறதுக்கு ஒரு ஆளை கொண்டு பண்ணுறாரு, ஒரு ஏற்படுத்துகிறாரு. அது நபர் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோம். அவர் தேவனுடைய குமாரன். தன்னுடைய குமாரன் மரணத்தின் மூலம் அவர் தேவன் தன்னோடு நம்மளை சத்துருக்களாக இருந்த நம்மை ஒப்புரவாக்கினார். இதன் மூலமாக இது பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போகிறோம். இது எல்லாத்தையும் ஸ்டார்டிங் எங்கே வருதுன்னா ஆதி மனுஷன் ஆதாம் பாவம் செய்ததுனாலே அவனுடைய பாவம் நம்மையும் பற்றி கொண்டு நாம் விதவிதமாக பாருங்கள். ஆதாம்லேருந்து பாவம் செய்தான். அதுக்கப்புறம் அவன் பையனாகிய காயின் நெக்ஸ்ட்டு ஆதாம் பழத்தை மீறினதுனால பாவம் செய்தான். பையன் கொலை பண்ணிட்டான். சரி, அவனுக்கு கொலைன்னுக்குன்னா அர்த்தம் கூட தெரிஞ்சிருக்காது. ஆனாலும் அவன் செய்துட்டான். ஏன்னா பிசாசின் தூண்டுதலுக்கு ஏற்படுத்துது. இப்போ நம்ம பாவம் செய்கிறத ஒவ்வொருத்தரும் பிசாசின் தூண்டுதலுக்கு ஏற்றபடி தான் பாவம் செய்கிறோம். குடிக்கிறான், குடிச்சிட்டு ரோட்டில் போய் டான்ஸ் ஆடுறான். இவன் சொந்த நினைவில் செய்கிறான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பேய் பிசாசினால் தூண்டப்பட்டு அசுத்தாவிகளால் தூண்டப்பட்டு அவன் போய் நீ கூடி அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லி உனக்கு என்ஜாய்மெண்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறான். அது செய்கிறதுனால அவனை சாவடிக்கிறான். எப்படின்னா அவன் லிவர் பாதிக்கப்படுது, அவனுடைய எல்லா காரியங்களும் பாதிக்கப்படுது. கடைசியில் அவன் தன் உயிரை மாய்த்து கொள்கிறான். அவன் மாய்த்து கொள்வது இல்லாமல் அவன் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் தொந்தரவாக இருக்கிறான். இந்த மாதிரி காரியங்கள்லாம் தேவனாகிய கர்த்தரால் வந்ததில்ல, பிசாசினால் வந்தது. இப்பொழுது நல்லா புரிந்து கொள்வோம், எது தேவனால் வந்தது, எது பிசாசினால் வந்தது. நம்ம பகுத்தறிகிற நம்ம புத்தியை நம்மளுக்கு கடவுள் கொடுக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம வாழ்கிறேன்.